ஹலோ காய்ஸ், நம்ம பேஜில் பின்னாடி தெரிகிற டாடா இண்டிகோ காரை பற்றி தான் ரிவ்யூ போட போகிறோம். ஸோ இன்டீரியல் அவுட்டீரியல் இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் வீடியோவில். ஸோ நம்ம வாங்கின பட்ஜெட்டுக்கு இந்த காரு ஒர்த்தில்லைங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ டாடா நிறுவனம் 1998 இந்த காரை லான்ச் பண்ணி 2018 இந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபீச்சர்ஸில் நிறைய கம்பெனிலேருந்து நிறைய கார் வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாட்டாவும் நல்ல கார்களை அறிமுகப்படுத்தணுங்கிறதுனால நிறைய காரை அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஓல்டு வெர்ஷன் இந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காரை வந்து மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸி ஓட்டுறவங்க, ரேபிட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஒரு சில பேர் இது இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹெட்லைட் தான். ஸோ இந்த இண்டிகேட்டரும் சரி, இல்லை லாங் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ், இந்த லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்இடி வந்து எதிர்பார்க்க முடியாது பழைய மாடலுங்கிறதுனால. சும்மா சொல்லக்கூடாது, பழைய காராக இருந்தாலுமே ஹெட்லைட் வந்து 60 வாட்ஸ் பல்ப் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 to 100 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் நல்லாவே தெரியும் நைட் டைமில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மழை டைமில் ஓட்டினாலும் இல்லை பனி டைமில் ஓட்டினாலும் நமக்கு அந்தளவுக்கு ஹெட்லைட் தெரியாது பவர். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எல்இடியில் ப்ரொஜெக்டை தனியாக போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஷார்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் கீழே உள்ள லேம்ப் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தனியாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை வேணால் போட்டு ஓட்டுறதுக்காக ஓட்டலாம் ஸ்டைலாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்க்க போகிறோம். இது 1.48 டீசல் இன்ஜின், 1396 சிசி உடைய காரு, 4 சிலிண்டர் இன்ஜினு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 70 ஹார்ஸ் பவரையும் 135 நோனோமீட்டர் டார்க்கையும் உடைய காரு. ஸோ உண்மையாக பிரதர், நீங்கள் இன்ஜினை பற்றி சொல்லிட்டீங்க, இந்த வண்டியில் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போக முடியுமா, இல்லை லாங் ட்ராவல் பண்ணலாமா ஃபேமிலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக 5 பேர் வரையே ட்ராவல் பண்ணலாம். ஸோ உண்மையாலுமே லாங் ட்ராவலுக்கு வந்து ஒர்த்தான காரு. ஏன்னா நமக்கு பின்னாடி பேக் வைக்கிறது, லக்கேஜ் வைக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மைலேஜ் வந்து நல்லா டீசெண்டான மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்து வண்டியை சர்வீஸ் பண்ணிங்கன்னா 20 to 25 வரைக்கும் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். அதே மாதிரி லாங் ட்ராவலுக்கு உண்மையாலுமே நல்ல காரு, 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா ட்ராவல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காரோட டயரை பற்றி பார்க்க போகிறோம். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 165க்கு 70, 165ங்கிறது அகலத்தையும் 70ங்கிறது காரு டயரோட உயரத்தையும் குறிப்பிடும். ஸோ இதில் R14 ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட டயர் சைஸ் இருக்குல்ல, அதாவது அந்த ரிம்மோட சைஸ் வந்து 14 இன்ச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 81 டீன் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 81ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லோடுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 462 கிலோ வரைக்கும் ஒரு டயர் செக்ஷன் வந்து வெயிட் தாங்கும். நெக்ஸ்ட் டீன் உள்ள வேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கிலோமீட்டர் வேகம் அதிகபட்சம் 190 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம், வண்டி டயருக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அதுக்காக தான் அந்த டீங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாடியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி போனோட்டும் மேலே உள்ள ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா தகரத்தில் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி மர்க்காடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மற்றும் உலகத்திலால் சேர்ந்த கலவையால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடி கவர் தான். ஸோ சவுண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பின்னாடி நமக்கு டேஞ்சர் லைட்டாக இருந்தாலும் சரி, இன்ட்ரிகேட் பிரேக்கிங் லைட் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நைட் டைம் ட்ராவலுக்கு உண்மையாலுமே நல்லாயிருக்கும். நமக்கு தனியாக நல்லாவே வெளிச்சம் தெரியும். ஸோ பேக்கில் ரிவர்ஸ் வர்றதா இருந்தாலுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த லைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிரேக்கிங் லைட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே உள்ள பூட் பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ நம்ம டிக்கியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே உள்ள பூட் பேஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ட்ராவல் பேக் வந்து பெரிய பேக்காக இருந்தால் ஒரு 3 பேக் வரையே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டப்பை, சின்ன பேக் நிறையா வச்சுக்கலாம், அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உள்ளே நமக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஸ்டெப்னி இருக்கும். அதுக்கு தகுந்த ஜாக்கி மாட்டுறது எல்லாமே, ஸோ ஸ்பேர் மாட்டுறது எல்லாமே உள்ளே இருக்கும் அவைலபிளாக ஒரு சில விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காரோட டோரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மேனுவல் டோர் தான். ரிமோட் கண்ட்ரோலில் வந்து ஃபஸ்ட்டு டோருக்கு மட்டும் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ மேனுவலாக நம்ம ஓப்பன் பண்ணோம்னா எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு டிசைன் இருக்காது. ஸோ பழைய மாடலுங்கிறதுனால மேனுவலாக யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது சவுண்டு கேட்கும், கவனிங்களேன். ஸோ இந்த சவுண்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டோரை நம்ம க்ளோஸ் பண்ணும்போதும் ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ பழைய காருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சவுண்டு தான். இப்போ உள்ள மாடல் கார் எதுக்குமே இந்த அளவுக்கு சவுண்டு கேட்காது. ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டலில் வந்துருச்சு. ஸோ சவுண்ட் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. கைஸ், நம்ம காரோட அவுட்டீரியலை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு ஓவரால். நெக்ஸ்ட்டு இன்டீரியலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் ஒரு 5 பேர் வரைக்கும் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம், உள்ள டிரைவரோட சேர்த்து. ஸோ இன்டீரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌன் கலர் லெதர் சீட் கவர் தான் போட்டிருப்போம். ஸோ ஃபேமிலிக்கே நல்ல ஒரு கலர், அதுவும் இல்லாமல் கலர் பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால இந்த கலர் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து ஒரு 3 பேர் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். ஸோ
கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதாவது ஃப்ரண்ட்டில் உள்ள 2 சீட்டுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீட் பெல்ட் ஓகே, எல்லாமே நார்மலாக இருக்கும். எப்போதுமே கார் ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மறந்துடாமல் நம்ம போட வேண்டியது சீட் பெல்ட் தான். ஸோ நம்ம எப்போதுமே எந்த நேரத்தில் எப்படி ட்ராவல் பண்ணுவோம்னு தெரியாது. மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியை நான் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு உள்ள இன்டீரியர் வந்து எந்த அளவுக்கு வார்ம் அப் ஆகுது, எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் டிரைவிங்லேயே. கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட இன்டீரியர் வந்துட்டோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேருந்து ஸ்டேரிங்லேருந்து மியூசிக் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும், லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் காரை செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எவ்வளோ கிளிக்கில் எடுக்குது மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட வண்டி கிலோமீட்டர் வந்து 1,75,35 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்கோம். நான் செல்ஃப் ஸ்டார்ட் போடுறேன், அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 ஸ்டார்ட். அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம ஒரு கிளிக் தான் அடித்தோம். இவ்வளோ கிலோமீட்டர் ஓடியும் வண்டி ப்ராப்பராக வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ வண்டியை நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன், கேளுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து ஹாரன் வந்து நல்லாவே சவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் கூட ஹாரன் நல்லாவே அடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நமக்கு டைமிங் பார்க்குறதுக்கு இந்த பாருங்களேன், ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு இங்கே டைம் பார்க்குறதுக்கு ஒரு வாட்ச் மாதிரியே வண்டியிலே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் எனக்கு பிடிச்ச நான் சாமி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏசி வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆடியோ சிஸ்டம் வந்து நான் பாட்டு போடுறேன், உங்களோட சிஸ்டமோட சவுண்டு வந்து பலமாக இருக்கும். நான் இனிக்க வைக்கிறேன், எந்த அளவுக்கு கேட்குதுங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பார்த்தீங்கன்னா கைஸ் நான் இப்போ சவுண்டு வந்து ஒரு 20 வச்சேன். 20 வச்சதுக்கே அந்த ஊப்பர் ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து சும்மா வண்டியே அப்படியே தாறுமாறாக ஹோம் தேட்டர் மாதிரி இருக்குது, மினி ஹோம் தேட்டர் மாதிரி. ஸோ சவுண்டு நல்லாவே இருக்கும். ஸோ அதுலேயே நிறையா மோடு இருக்குது. நம்ம வந்து நமக்கு நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மெலோடி சாங் வந்து நம்ம காதுக்கு மட்டும் கேட்டால் போதும் அப்படின்ட்டு, வைப் சாங் கேட்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மோடு மாற்றிக்கலாம். ஸோ சோகமான சாங் கேட்குறா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வைப் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் அதாவது கியர் பாக்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் டோர் இருக்குல்ல, ஸோ 2 பவர் டோருக்குள்ள உள்ள கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க, ஏற்றுறது இறக்குறது எல்லாமே. ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடு உள்ள 2 டோரும் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் நல்லாவே இருக்கும். ஸோ கரெக்டாக ஓகே தான், எல்லாமே இந்த அளவுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை பற்றி சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை கைஸ். நெக்ஸ்ட்டு பேக் சைடில் உள்ள சொல்லி காட்டுறேன் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் பின்னாடி வந்து ஒரு 3 பேர் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். ஸோ என்னைய மாதிரி ஹைட்டாக உள்ள ஆளுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை நீட்டி நிமிந்து உட்கார முடியாது அந்த வண்டியில். அதான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிறதா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப லாங் போகிறதா இருந்தால் பின்னாடி உட்காந்து என்னைய மாதிரி ஹைட்டாக உள்ளவங்க இல்லை நல்லா உடம்பா உள்ளவங்க உட்காந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஃபேமிலியாக போகிறதுக்கு இந்த கார் ஓகே. மைலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார் பெஸ்ட்டான கார் தான். ஸோ இதை பற்றி ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஓவரால் கவர் பண்ணி எனக்கு தெரிஞ்சது வரைக்கும். ஸோ கைஸ் வண்டியை நெக்ஸ்ட் ஓட்டி பார்த்து அதோட ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ உள்ள சஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நமக்கு எப்படி வார்ம் அப் ஆகுதா வண்டி, எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மெயினாக சீட் பெல்ட் போட்டுங்க, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீரை வண்டியை போட்டு மூவ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நான் சொல்கிறேன் வண்டி எந்தளவுக்கு சவுண்டெல்லாம் அந்தளவுக்கு எதுவுமே கேட்காது. ஸோ நம்ம வந்து ரோடு வந்து பள்ளமேட்டான ஒரு ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் வண்டி அந்த சஸ்பென்ஸ்லாம் நல்லா இறங்கி ஏறுதா எல்லாமே தெரியும். ஸோ டயர் வந்து எப்படி போகுது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ 2வது கியர் மாற்றியாச்சு. நல்லா ரோடு முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா வண்டி உண்மையாலுமே நல்லா ஒர்த்து தான். ஏன்னா நமக்கு எந்த ஒரு குலுங்கல் அலங்கல் குலுங்கல் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போ உள்ள காரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உள்ள காரை வந்து உண்மையாலுமே ஒர்த்தான ஒரு கார். எப்போதுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு உதாரணம் டாடா கார். அது மட்டும் இல்லாமல் பில்ட் குவாலிட்டியில் அடிச்சிக்கவே முடியாத ஒரு மார்க்கெட்டிங் உள்ள கார் வந்து நம்ம ரத்தன் டாட்டாவோட டாடா கம்பெனி நிறுவனம் மட்டும்தான். ஸோ எத்தனை பேர் டாடா கம்பெனியில் உள்ள கார் வாங்கியிருக்கீங்க, இல்லை வச்சு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ட்ராவல் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.